இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கறியை வந்து நம்ம முள் இல்லாமல் எடுத்து தனியாக பீஸாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்போ மஞ்சத்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துப்போம். அப்புறம் 1 கிலோ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். காஞ்ச மிளகா ஒரு 12 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 5-6 துண்டு எடுத்துக்கோங்க. பட்டை 2, அப்புறம் கிராம்பு கொஞ்சோண்டு. இதெல்லாம் நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். மற்ற ஆயில் யூஸ் பண்ணுறதை விட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுப்பு ஃபஸ்ட்டு பற்ற வச்சுப்போம். ஒரு சட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம். இதில் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 2 பட்டையும் கொஞ்சோண்டு கிராம்பையும் போட்டுருங்க. இப்போ கொஞ்சோண்டு கிராம்பு போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் அது பொரிஞ்சு வந்ததும் நம்ம காஞ்ச மிளகாவை அப்படியே இதில் போட்டுடலாம். லைட்டாக ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. மிளகா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பொன்முருகலாக முருகி ஒரு மிளகா வாசம் உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த டயத்தில் வந்து நீங்கள் அரிஞ்சு வச்சுருக்க இஞ்சியை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் பரட்டி வச்சுருக்க கறியை வந்து மட்டன் கறியை இப்போ இதில் போட்டுறோம். எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுருங்க. அடுப்பை ஹையில் வைக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு ஹையில் வச்சு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி அடி வரைக்கும் ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. இப்போ ஹையில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 நிமிஷம் ஹையில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கறியில் உள்ள தண்ணிலாம் இப்போ உங்களுக்கு நல்லா வெளியாகி வந்துடுச்சு. இந்த டயத்தில் நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் உங்களுக்கு கறி நல்லா சாஃப்டாக வரும். ஓகே, இந்த கறி நல்லா வெந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதே கொஞ்சம் சாஃப்டான கறியாக இருந்தால் 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு கறியை பொறுத்து டைம் மாறுபடும். அதனால் நீங்கள் கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மொத்தமாக நம்ம 20 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருக்கோம். நல்லா ஒரு தடவை இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. கறி நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. தண்ணிலாம் வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான எண்ணெய் கறி நம்ம செஞ்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு தடவை சூடு காட்டிக்கிட்டு நைட்டு ஒரு தடவை சூடு காட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் கறியை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்க டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராகும். எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நீங்கள் செட் ஆகும். நல்லா சூப்பராக இருக்கும். சாதாரணமாக ஒரு சாதம் சாம்பார் வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்ட சைடில் நல்லா ஃபேமஸாக உள்ள டிஷ்ஷு. அங்கே வந்து எண்ணெய் கறின்னு இதுக்கு சொல்லுவாங்க. வேறு என்ன பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.